சென்னை சூளை பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இன்று காலையிலிருந்து சென்னையில் பெய்து கொண்டிருக்கும் தொடர் மழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. அந்த வகையிலே சூளை அங்காளம்மன் கோவில் தெருவிலே மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். சென்னை சூளை பகுதியில் சாலைகளில் குளம்போல் தேங்கி நிற்கிறது மழைநீர். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த வடசென்னை பகுதியான எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டாளம், புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூளை அங்காளம்மன் கோவில் தெருவில் கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு அந்த தெரு முழுவதும் மழை வெள்ளம் தேங்கி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், நடந்து செல்லக்கூடிய முதியோர்கள் மிகுந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல முனுசாமி நாயுடு தெருவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிறது. அந்த தெருவிலும் அதிக அளவில் அந்த தெரு முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது. பொதுமக்கள் வெளியே வருவதற்கு கூட வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அதே போல முனுசாமி நாயுடு தெரு, தட்டாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த பகுதியில மழை வெள்ளம் செல்வதற்கே, அதாவது வடிகால் அமைக்கவில்லை என்ற காரணத்திற்கு வடிகால் அமைக்கவில்லை. இதன் காரணமாகவே ஒவ்வொரு மழைக்கும் கடந்த ஆண்டும் சமீபத்தில் பெய்த கனமழையிலும் இந்த பகுதி முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போதே அப்பகுதி அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு புளியந்தோப்பு பகுதியில இனிமேல் ஒரு துளி மழை வெள்ளம் கூட தேங்காது என தெரிவித்திருங்க. ஆனால் தற்போது கடந்த 7 மணி நேரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த முனுசாமி நாயுடு தெரு, தட்டாங்குளம், அங்காளம்மன் கோயில் தெரு, ஆஞ்சநேயர் கோயில், அதே போல விமல சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய, கூலி தொழிலாளர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் உணவின்றி தவித்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு உணவு கூட வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. தங்களது வாழ்வாதாரத்தை எழுந்து வெளியே வர முடியாமல் தவித்து வரும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி முகாம்களை அமைக்க வேண்டும். ஆனா இதுவரை முகாம்களையும் அமைக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. குறிப்பா முனுசாமி நாயுடு தெரு பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தெருக்களில் இருந்து வரக்கூடிய மழை வெள்ளம் அங்கே தேங்கி நிற்பதால அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது. அதை நம்ம நேரடியாக காண முடியுது. வீட்டுக்குள்ளே வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதிக கனமழை காரணமாக அங்கு தேங்கியுள்ள மழை நீர் வேறு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மின்வெட்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் உள்ளே மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இந்த அங்காளம்மன் கோயில் தெரு, தட்டாங்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இது போன்ற நிலைமைதான் இருக்கு. ஏற்கனவே பல கோடி ரூபாய் செலவுல மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி பாதி அளவு கூட முடிக்காததுனால அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. அப்பகுதி மக்கள் தங்களது வாழ்வாதாரம் மட்டுமின்றி நிம்மதியும் எழுந்து வருகின்றனர். இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். குறிப்பாக ராட்சத லாரிகள் மூலம், ராட்சத பம்புகள் மூலம் இதை உடனடியாக எடுக்கலாம். ஆனால் அயனாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் ராட்சத பம்புகள் அமைக்கப்பட்டு அந்த மழை நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில அதிக அளவுல தேங்கும்னு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தெரிந்தும், ஆனால் இங்கு ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் இந்த விளம்பரத்தையும் அரசு இந்த மழைநீர் வெள்ளத்தை அப்புறப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டுக்காக ஒவ்வொரு முறையும் தங்களை இந்த அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை, தங்களது பிரச்சனை குறித்து எதுவும் பேசவில்லை. தொகுதி எம்எல்ஏ பரந்தாமனும் சரி, பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் சரி, தங்கள் பகுதியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்து வருகிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு மழைக்கும் தங்களது வாழ்வாதாரத்தை எழுந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்காளம்மன் கோயில் தெருவில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு வெள்ளம் தேங்கியது. தற்போது இடைவிடாது பெய்யும் கனமழை காரணமாக அந்த பகுதி முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு. சாலைகளும் சீரமைக்கப்படலை. அதனால உடனடியா அங்க இருக்கக்கூடிய தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே போல் வடசென்னை பகுதியில பெரும்பாலான பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமைதான் இருந்துட்டு வருது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.